கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசத்தின் 24வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், விபச்சாரத்திலே கையும் மையுமாக பிடிபட்ட பெண் ஒருத்தியை கொண்டு வந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நியாயம் தீர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். காரணம், நியாய பிரமாணத்தை இவர் ஏற்றுக்கொள்கிறாரா, நியாய பிரமாணத்தின்படி இவர் நடக்கிறாரா, அல்லது நியாய பிரமாணத்துக்கு எதிராக செயல்படுகின்றாரா என அவர்களும் ஒரு ட்விஸ்ட், ஒரு சோதனை ஒன்றை இயேசு கிறிஸ்துவுக்கு வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிலத்திலே குனிந்து எழுதுகிறது போன்ற ஒரு காரியத்தை செய்த பின்னர் அவளிடத்தில் கேட்கிறாள், உன்னை குற்றம் சாட்டினவர்கள் ஒருவரையும் காணவில்லையே என்று சொல்லி. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விபச்சாரத்திலே கையும் மையுமாக பிடிபட்ட பெண்ணை அவர் மன்னிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இனி பாவம் செய்யாது என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வருகிறது, இயேசுவுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் எப்படி வந்தது என்று சொல்லி. என கண்பானவர்களே, இன்றைக்கும் அவர் பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பாவத்திலே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யார் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வரும் பொழுது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று எழுதப்பட்டபடி இயேசு கிறிஸ்து எல்லோருடைய பாவங்களையும் மன்னிக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். என்னையும் உங்களையும் அவர் இன்னும் விடுவிக்க வல்லமை உடையவராயும் நேசிக்கிறவராயும் இருக்கிறார். நம்முடைய வாழ்வை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்போம். பாவத்தோடு நாங்கள் வாழ்வதை விட நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து பரிசுத்தமாகுவோம். அதன் மூலம் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாகும். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாவ கட்டிலே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் விடுதலையாக்க உம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாக நீர் அன்பு கூர்ந்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி எங்களை நேசித்தபடியால் நன்றி அப்பா. உம்முடைய குமாரன் பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்தபடியால் நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்களை விடுதலையாக்குங்க. இன்னும் ஆண்டவரே, பாவ கட்டிலே வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் கட்டளை இடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுசான் பட்டணத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிற்பகல் 2 மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம். உங்களையும் அன்போடு இணைந்து கொள்ளுமாறு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you.